இயக்குனரும் நடிகருமான மனோஜ் பாரதிராஜா வாழ்க்கை வரலாறு. நான் ஏன் மனோஜ் பாரதிராஜாவுக்கு முதல்ல இயக்குனர் அப்படின்னு ஆரம்பிச்சேன்னா, இயக்குனர் ஆகணும் அப்படிங்கிறது தான் மனோஜ் பாரதிராஜாவுடைய வாழ்நாள் கனவு. அந்த அடையாளத்தை பெறணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் 18 வருடம் போராடி இருக்கிறார். அவங்க அப்பா அதை நம்பல அப்படிங்கிற போதிலும், தாங்கிட்ட அப்படி ஒரு திறமை இருக்கு அப்படிங்கிறத இந்த வெளி உலகத்துக்கு காட்டுவதற்காகவே 18 வருட பெரும் தவத்தை மேற்கொண்டிருக்கிறார். இறுதியில அவருடைய லட்சிய பயணத்தை அவர் அடைந்தே இந்த உலகத்தை விட்டு மறைந்திருக்கிறார். அதனாலதான் இயக்குனர் அப்படின்னு சொல்லி அவரை நான் பெருமையோடு அடையாளப்படுத்தி இருக்கிறேன். இயக்குனர் மனோஜ் அவர்கள் மாநிலமான தோற்றம், நீள் வட்ட வடிவ முக அமைப்பு, கூர்மையான சின்ன கண்கள், பிரத்யேகமான குரல் கொண்டவர், ரொம்ப மென்மையாக பேசக்கூடியவர். இயக்குனர் இமயம் பாரதிராஜாவின் ஒரே பாசமகன். ஒரு நாடக கலைஞராக, நடிகராக, துணை இயக்குனர் மற்றும் இயக்குனராக, பின்னணி பாடகர், இப்படி தனக்குள்ள பன்முக சிறப்பு திறமைகளை தன்னுள் கொண்டவர் தான் இந்த மனோஜ் பாரதிராஜா அவர்கள். ஒரு பெரிய ஆலமரத்துக்கு கீழே இருக்கிற சின்ன செடிகள், சின்ன மரங்கள் இதெல்லாம் கவனிக்கப்படாமலே போயிடும். நான் கூட இந்த 2 நிமிஷ மனோஜ் பாரதிராஜாவுடைய வீடியோவில் மனோஜ் பாரதிராஜா அப்படின்னு 2-3 முறை உச்சரித்திருக்கிறேன். இந்த பாரதிராஜா அப்படிங்கிற அடையாளம் தான் இந்த மனோஜை விட்டு நீங்கவே இல்லை. அதுதான் மனோஜுடைய மிகப்பெரிய சந்தோஷத்திற்கும் காரணம், மிகப்பெரிய வருத்தத்திற்கும் காரணம். சரி, நம்ம எல்லாம் பெரும் துயரில் ஆழ்த்தி விட்டு மறைந்து போன மனோஜ் அவர்கள் எங்கு பிறந்தார், எவ்வாறு வளர்ந்தார், அவருடைய குடும்ப பின்னணி, நடிப்பில் துளி கூட விருப்பம் இல்லாதவர் எதனால கலைத்துறையில நடிகராக கால் பதித்தார், நடித்த முத்திரை பதித்த திரைப்படங்கள் எவை, ஒரு நடிகனுக்குரிய அத்தனை திறமைகள் இருந்தும் ஜொலிக்க முடியாமல் போனது ஏன், துணை இயக்குனரா யாரிடமெல்லாம் பணியாற்றினார், இயக்கிய திரைப்படம் எது, யார காதல் திருமணம் புரிந்து கொண்டார், பிள்ளைகள் எத்தனை பேர், அவங்கெல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, திரையுலகில் ஒரு மாபெரும் சாதனையை படைக்கணும் அப்படின்னு போராடியவர் யாருமே எதிர்பாராத வண்ணமாக எதனால் எப்படி மறைந்தார் உள்ளிட்ட அத்தனை கேள்விகளுக்கும் விடையளிக்கும் இந்த காணொளி. ஒரு நல்ல கலைஞனின், கலையை நேசிக்கக்கூடிய மனிதனின் நினைவை பெருமையோடு ஒரு முறை நம்மெல்லாம் நினைத்து பார்க்கணும் அப்படிங்கிற நோக்கத்தோடு தான் இந்த காணொலியை உருவாக்குறோம். 1976ஆம் ஆண்டு செப்டம்பர் 11ஆம் தேதி அன்று தேனி மாவட்டம் கம்பம் பகுதியில சின்னசாமி அப்படிங்கிற பாரதிராஜா மற்றும் சந்திரலீலாவதி தம்பதியருக்கு பிறந்த மூத்த மகன் மனோஜ் ஆவார். இவரோட ஜனனி ஐஸ்வர்யா என்ற தங்கையும் உடன் பிறந்தார். மனோஜ் அவர்களின் தந்தை